குரலை கேட்டு அவர் சொற்பொழி நடக்கும் வல்லமை வாய்ந்தவர்களே, அவரை போற்றுங்கள். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. காடமங்கலம் புனித மைக்கேல் அதிதூதர் பெருவிழாவை கொண்டாடப்பட்டு இருக்கும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். புனித மைக்கேல் அதிதூதர் எம் ஊருக்கு எல்லா மக்களுக்கும் செய்த இந்த அனைத்து உபகங்களுக்கும் நன்றி செலுத்தும் வகையில் இவ்விழா ஆண்டுதோறும் சிறப்பிக்கப்படுகிறது. புனித மைக்கேல் அதிதூதருக்கு விழா எடுக்கும் வகையில் பெருமைப்படுகிறோம். திருச்சபையானது புனித மைக்கேல், புனித கபிரியேல் மற்றும் புனித ரபேல் என்ற மூவரின் விழாவை கொண்டாடுகிறது. அதாவது எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளிடமிருந்து மக்களுக்கு நற்செய்தியை கொண்டு வருபவர்கள் தான் இந்த அதிதூதர்கள் என்கிறார் புனித அகுஸ்தினார். கடவுளின் பக்தர்களுக்கு உதவும் தரங்களாக உடனிருக்கிறார்கள். இறைவனுக்கு நிகர் யார் எனும் தாரக மந்திரத்திற்கு சொந்தக்காரர் புனித மைக்கேல் ஆவார். ஆபத்து நேரத்தில் துணையாளராகவும் எதிரிகளையும் கடவுளுக்கு எதிரான தீய ஆவிகளையும் எதிர்த்து போராடுபவர்களாகவும் இருக்கிறார் என்பதை இறைவாக்கினர் தானியேல் புத்தகத்திலும் திருவழிபாட்டு நூலிலும் கூறப்படுவதை காண்கிறோம். மைக்கேல் அதிதூதர் விண்ணக அரசின் இளவரசராகவும் தூதர்களுக்கெல்லாம் தலைவராகவும் இருக்கிறார் என்பதை திருச்சபை வரலாற்றின் மூலம் அறிய முடிகிறது. இராணுவ வீரர்கள், காவல் வீரர்கள், தீயணைப்பு வீரர்களின் பாதுகாவலர் அதிதூதர் மைக்கேல் என திருச்சபை கற்பிக்கின்றது. நம் புனித மைக்கேல் அதிதூதர் நம்பிக்கையாளர்களின் ஆன்மாவை சிறப்பாக இறக்கும் தருவாயில் இருப்பவர்களின் ஆன்மாக்களை பாதுகாக்கும் பணியினை செய்கிறார் என்பதனை திருச்சபையின் பாரம்பரியத்தில் அறிகிறோம். இத்தகைய சிறப்புமிக்க அதிதூதரை பாதுகாவலராக கொண்ட காடமங்கலம் என்ற இவ்வூர் மக்கள் பேறு பெற்றவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நாமும் நம் அதிதூதரின் துணையோடு இதுவரை வாழ்ந்து வந்தது போல தொடர்ந்து பயணிப்போம். நன்றி நிறைந்த உள்ளத்துடன் திருப்பணியில் பக்தியோடு பங்கேற்போம். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, நமது கிராமம் காடமங்கலத்தின் பாதுகாவலர் தூய மைக்கேல் அதிதூதருடைய திருவிழாவை முன்னிட்டு திரளாக பல்வேறு இடங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது இனிய திருவிழா நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பாதுகாவலர் மைக்கேல் அதிதூதர் சாதாரண புனிதர் அல்ல. இவர் இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முகமதியர்களுக்கும் எல்லாருக்கும் பாதுகாவலராக இருப்பதால் தான் இந்த மைக்கேல் அதிதூதரை தேடி இந்த இனிய நாளில் நாம் திரளாக வந்திருக்கிறோம். ஏனென்றால் தீமைகளை அழிக்கக்கூடியவர், நன்மைகளை பெற்று கருதக்கூடிய ஒரு புனிதர் இருக்கிறார் என்றால் அவர்தான் நம்முடைய பாதுகாவலர் தூய மைக்கேல் அதிதூதர். பொதுவாக கிறிஸ்தவ சமயத்தை சாராத மற்றவர்களுக்கு எல்லா புனிதர்களும் அவர்களுக்கு தெரியாது. ஒன்று அவர்களுக்கு தெரிந்தது மாதா, இரண்டாவது அந்தோனியார் பலருக்கு தெரியும். ஏனென்றால் பேய்களுக்கு பயங்கரமானவர். ஒருவேளை ஒரு சிலருக்கு செபஸ்தியாரை பற்றி தெரிந்திருக்கலாம். இவர்களை விட அதிகம் தெரிந்த புனிதர் யார் என்றால் நம்முடைய கிராமத்தின் பாதுகாவலர் தூய மைக்கேல் அதிதூதர். ஏனென்றால் இவருடைய திரு உருவத்தை பார்க்கின்ற பொழுதே தீமைகளை அழிக்கின்ற ஒரு புனிதராக சித்தரிக்கப்படுவதால் இந்த புனிதரை நோக்கி எல்லா மக்களும் அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள்.
அந்த வகையில் தான் இந்த காடமங்கலம் கிராமம் இங்கு விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. நாம் அனைவரும் நம்முடைய பாதுகாவலரை தேடி வந்திருக்கிறோம். எனவே கடந்த ஆண்டுகளிலே நம்முடைய புனிதர் வழியாக பெற்ற நன்மைகளுக்கு நன்றி கூறுவதோடு தொடர்ந்து இன்று தேடி வந்திருக்கக்கூடிய நம்மையும் நம்முடைய கிராமத்தையும் நம்முடைய பாதுகாவலர் நிறைவாக ஆசீர்வதிக்க இன்றைய திருவிழா திருப்பலியை நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியானது திருப்புலானியை சேர்ந்த ஜெயக்குமார் ரேகா குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்க, குழந்தைகள் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்க, மன உளைச்சலிலிருந்து விடுதலை பெற, மேலும் பாம்பனை சேர்ந்த மிகேல் கிரேசா குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, பெற்ற நன்மைகளுக்கு நன்றி கூற, தொழில் சிறக்க, கடன் பிரச்சனை நீங்க, பேத்திக்கு நல்ல சுகம் கிடைக்க, தொழில் சிறக்க, மகளுக்கு நல்ல சுகம் கிடைக்க, படிப்பில் சிறந்து விளங்க, சூசைமிக்கேல் ஜெயஸ்ரீ அவர்களின் மகள் ஜபகர்லால் சசி அவர்களை குழந்தை பெரியாஸ் அவர்களுக்கு நல்ல சுகம் கிடைக்க, திருமணம் நடக்க, சுதந்திரக்கு நல்ல சுகம் கிடைக்க, தங்கச்சி மடத்தை சேர்ந்த ராபின்சன் நல்ல மகிழ்ச்சி, பெற்ற நன்மைகளுக்கு நன்றி கூற, பிரபாகரன் குழந்தை இயேசு குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, தங்கச்சி மடத்தை சேர்ந்த அந்தோனிராஜ் புனிதா இவர்கள் வீடு கட்ட, தொழில் சிறக்க, பிள்ளைகள் அங்கு படிக்க, சென்னையை சேர்ந்த பாக்கியராஜ் மெல்வி உடல் சுகம் கிடைக்க, சாயல்மொழி பாக்கியராஜ் சோமன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நாம் இறைவனுக்கு உகந்த விதத்தில் ஒப்புக் கொடுங்க நமது பாவங்களை ஏற்று மனமறந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சொல்லாலும் செயலாலும் கடலையும் தவிராலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாதையும் வானதூதன் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனான ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள ஒன்றாகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வை நோக்கி அழைத்து செல்வாராக.
நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். உமது தூதர்களாகிய மிகேல், கபிரியேல், ரபேல் ஆகியோர் வெவ்வேறு நிலைகளில் உம்முடைய தெய்வீக பராமரிப்பை எங்களுக்கு காட்டுவதை உணர்கின்றோம். உம்முடைய திருமுனின்று பணிபுரியும் தூதர்களுடைய அருள்காவல் எங்களுக்கு தொடர்ந்து கிடைப்பதாக. தீமையை எதிர்த்து நாங்கள் மேற்கொள்ளும் போராட்டத்தில் அவர்கள் எங்களோடு நின்று போரிட்டு எங்களை காக்கவும், உம்முடைய ஆற்றலையும் உடனிருப்பையும் நன்மை தளத்தையும் நாங்கள் கண்டுணர செய்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். செக்கரியா எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை திருவார்த்தைகள் 20 23 முடிய. படைகளின் ஆண்டவர் கூறுகிறார், மக்களிடங்களும் பல நகர்களில் குடியிருப்போரும் கூட வருவார்கள். ஒரு நகரில் குடியிருப்போர் மற்றொரு நகரிடம் சென்று நாம் ஆண்டவரது அருளை மன்றாடவும், படைகளின் ஆண்டவரை வழிபடவும், தேடவும், நாடவும் விரைந்து செல்வோம், வாருங்கள், நாங்களும் வருகிறோம் என்று சொல்வார்கள். மக்களிடங்கள் பலவும் வலிமை வாய்ந்த வேற்றினத்தாரும் படைகளின் ஆண்டவரை நாடவும், அவரது அருளை மன்றாடவும் எருசலேமுக்கு வருவார்கள். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: அந்நாட்களில் ஒவ்வொரு மொழி பேசும் வேற்றினத்தாரிலும் 10 பேர் மேலாடையை பற்றிக் கொண்டு, கடவுள் உங்களோடு இருக்கின்றார் என்று நாங்கள் கேள்விப்பட்டதால் நாங்களும் உங்களோடு வருகிறோம் என்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 47 51 முடிய. நத்தானியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ராயேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தானியேல், என்னை உனக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீ அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தானியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ராயேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதால் நம்புகிறேன்.
இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, நம்முடைய கிராமத்தின் பாதுகாவலர் தூய மிக்கேல் அதிதூதர் இந்த காடமங்கலம் கிராமத்தின் காண்டா விளக்காக, ஒளி விளக்காக இருந்து கடந்த ஆண்டுகளிலே நம்முடைய பாதுகாவலர் தூய மிக்கேல் அதிதூதர் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறவும், தொடர்ந்து நம்முடைய பாதுகாவலர் மிக்கேல் அதிதூதர் வழியாக அவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் அவரை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும், அவரை நாடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து கிடைக்க இன்றைய திருவிழா திருப்பலியிலே நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். தொடக்கத்தில் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதைப் போல திருச்சபை வரலாற்றில் பல்வேறு புனிதர்கள் இருக்கிறார்கள். ஏறக்குறைய ஒரு நாளைக்கு ஒரு புனிதர் இருக்கிறார் என்று கூட சொல்லலாம். அளவுக்கு அதிகமான புனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி என்ன திருவிழாவை கொண்டாடுகிறது? அதிதூதர்களுடைய திருவிழாவை கொண்டாடுகிறது. பொதுவாக நகைச்சுவையாக சொல்லுவார்கள், எம்ஜிஆர் திருவிழா என்று சொல்லுவார்கள். ஏன் அப்படின்னு சொல்றாரு தெரியுமா? அந்த 3 முதல் எழுத்துக்களை பார்த்தால் மிக்கேல் என்றால் எம், அடுத்தினது கப்ரியேல் என்றால் ஜி, அடுத்து ரஃபேல் என்றால் ஆர். அப்ப எம்ஜிஆர். இந்த 3 முதல் எழுத்துக்களும் இந்த எழுத்தில் வருவதால் இந்த திருவிழாவை நகைச்சுவையாக, வேடிக்கையாக செப்டம்பர் 29ஆம் திருவிழாவை என்ன திருவிழா என்று சொல்லுவோம்? எம்ஜிஆர் திருவிழா என்று நாம் சொல்லுவோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் திரு அவையிலே முப்பணிகள் இருக்கின்றன. என்ன பணி? ஒன்று போதிக்கின்ற பணி, இரண்டாவது என்னது? அர்ச்சிக்கின்ற பணி, மூன்றாவது ஆளுகின்ற பணி அல்லது வழிநடத்துகின்ற பணி. இந்த 3 முக்கியமான பணிகள் திருச்சபை வரலாற்றில் இருக்கின்றன. அந்த முப்பணிகளையும் செய்வதற்காகத்தான் ஆண்டவர் தமது திருத்தூதர்கள் வழியாக திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்கிறார். அவர்களுடைய வழித்தோன்றலாகத்தான் குருக்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து இந்த 3 முப்பணிகளை இறைவன் கொடுக்கிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் முப்படைகள் இருக்கின்றன. முப்படை இருக்குல்ல, என்ன முப்படை? தரைப்படை, காலால் படை, விமானப்படை. இந்த 3 படைகள் இருக்கின்றன. இந்த 3 படைகளும் என்ன பண்ணுது? ஒரு நாட்டை பாதுகாக்கிறது. அதாவது எதிர் நாட்டிலிருந்து அல்லது எதிர் நாடு போர் தொடுக்கின்ற பொழுது அல்லது எதிர் நாட்டுகளோடு சண்டை போடுகின்ற பொழுது இந்த தரைப்படை, காலால் படை, விமானப்படை முப்படைகளும் சேர்ந்து ஒரு நாட்டில் உள்ள மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக இந்த முப்படைகளும் ஒரு நாட்டில் கட்டாயம் இருக்கிறது. இது இல்லாவிட்டால் ஒரு நாடு இருக்காது. அப்ப இந்த முப்படைகளும் சேர்ந்து ஒரு நாட்டில் உள்ள மக்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். அப்ப ஒரு நாட்டிற்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு முப்படைகள் இருக்கிறது என்றால் உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதற்காக திரு அவை வரலாற்றில் 3 அதி தூதர்களை கொடுத்திருக்கிறார். அவர்கள் தான் யாரு? மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல். இந்த 3 பேரும் நமக்கு என்ன? காவல் தெய்வங்கள், காவல் தூதர்கள். பொதுவா இந்துக்களுக்கு குலசாமி அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குதானே? குல தெய்வம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுபோல உங்களுக்கும் எனக்கும் காவல் தெய்வம் யாரு? மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல். இந்த 3 பேரிலே முதலாக வரக்கூடியவர் யார்? நம்முடைய பாதுகாவலர் தூய மிக்கேல். இந்த மிக்கேல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியும்? அப்படின்னா இறைவனுக்கு நிகராக இருக்கக்கூடியவர், கடவுளுக்கு நிகராக
இருக்கக்கூடியவர். அப்படின்னா கடவுளுக்கு அடுத்துதான் புனிதர்கள். அப்ப கடவுளுக்கு நிகராக இருக்கிறார். எனக்கு ஈக்குவலா நீ பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு சரியான பொருத்தம் இருக்கணும், ரெண்டு பேரும் நிகரா இருக்கணும், ரெண்டு பேரும் உயரம் சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்க்குறோம். 1 மீட்டர் கூடினா கூட குறைஞ்சா கூட பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது அல்லது மாப்பிள்ளை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அவர் 1 இன்ச்சு கூட இருக்கு, 1/2 இன்ச்சு குறைச்சிருக்குன்னு சொல்லி இன்னைக்கு பார்க்குறோம்ல. அன்னைக்கு ஒருத்தர் வளர்த்தியா இருப்பாரு, ஒருத்தர் கொட்டையா இருப்பாரு, ஏதோ மனசு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சேர்ந்து திருமணம் செய்து கொண்டார்கள். ஆனால் அப்பதிலிருந்து கடவுளுக்கு நிகராக இணையாக ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு புனிதர் யாரு? நாம் பெற்றிருக்கக்கூடிய நமது கிராமத்தின் பாதுகாவலர் தூய மிக்கேல் அதிதூதர். எனவே இவருடைய முக்கியமான பணி என்ன? தீமைகளை அழிக்கக்கூடியது, அழகையை அழிக்கக்கூடிய காரியத்தை செய்யக்கூடியவர். இன்னைக்கு நன்மைத்தனங்களை விட தீமை தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. ஒரு தராசு கடிகள் போட்டு பிடிச்சு பார்த்தா நன்மை அதிகமா இருக்கா அல்லது தீமை அதிகமா இருக்கா அப்படி சொல்லி பார்த்தோம்னா எது அதிகமா இருக்கும்? தீமை தான் அதிகமா இருக்கும். அப்ப இந்த உலகத்தில் கடவுள் இந்த உலகத்தை படைத்த நாளிலிருந்து இன்றைய நாள் வரை மனிதனுக்கு எதிரான போராட்டம், அழகையினுடைய ஆதிக்கம், தீமை இன்றைக்கு பரவிக்கொண்டே இருக்கிறது, அது விரிந்து கொண்டே இருக்கிறது. அப்படி தீமைகள் இருந்தால் அதை அழிக்கக்கூடிய ஒரு புனிதர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அவர் யார்? அவர்தான் நம்முடைய பாதுகாவலர் தூய மிக்கேல் அதிதூதர். எனவே கடவுளுக்கு நிகராக இணையாக இருந்து தீமைகளை அழிக்கக்கூடிய ஒரு மாபெரும் பணியை செய்யக்கூடியவர் தான் மிக்கேல். அடுத்து 2வதாக வரக்கூடிய புனிதர் யாரு? கப்ரியேல். கப்ரியேல் தூதர் அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னதை தியானிப்போமாக அப்படி சொல்லுவாங்க. அப்ப கப்ரியேலுடைய முக்கியமான பணி என்ன? நல்ல செய்தியை அறிவிப்பது. அப்படின்னா நல்ல செய்தினா என்னது? மாதாவுக்கு போய் கப்ரியேல் தூதர் என்ன சொல்றாங்க? அம்மா, இவ்வளவு நாளாக நீ ஒரு பெண்ணாக இருக்கிறாய், இனிமேல் நீ என்ன பண்ணுவ? ஒரு மகனை பெற்றெடுப்பீர். அந்த மகன் எப்படிப்பட்டவராக இருப்பார்? இந்த உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு கடவுளை நீ பெற்றெடுக்க போகிறாய் என்று சொல்லி அன்னை மரியாவுக்கு யார் போய் மங்கள வார்த்தை நல்ல செய்தி சொன்னது? இந்த கப்ரியேல் வானதூதர். அதே போல எலிசபெத் அம்மாளுக்கு சக்கரியாவுக்கு உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான் யோவான் என்று ஒரு நல்ல செய்தியை அறிவிக்கின்ற ஒரு பணியை செய்யக்கூடியவர் யார்? அவர்தான் கப்ரியேல். அப்ப கப்ரியேல் என்பவருடைய பணி என்ன? நல்ல செய்தியை அறிவிப்பது, நல்ல செய்தியை சொல்லுவது. இதுதான் இந்த கப்ரியேலுடைய பணி. அடுத்து வரக்கூடிய புனிதர் அதிதூதர் யார்? ரபேல். ரபேல் என்றால் குணப்படுத்தக்கூடியவர். இதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு நமக்கு தேவைப்படுவது. நாம் அனைவரும் திருப்பலி கருத்து எழுதுகின்ற பொழுது கட்டாயம் சேர்க்கப்பட்ட கூடிய வார்த்தை என்ன? நல்ல சுகம் கிடைக்கணும், நல்ல பூரண சுகம் கிடைக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் கடவுளை நோக்கி மன்றாடுகிறோம் அல்லது அபய குரல் எழுப்புகிறோம். அந்த வகையில் இந்த ரபேல் என்பதனுடைய முக்கியமான பணி என்ன? நலம் நல்குவது. அதாவது ஒரு மருத்துவர் எப்படி நோயாளிக்கு சுகத்தை கொடுக்கிறாரோ அதே போல இந்த ரபேல் என்ன பண்றாரு? நம்மை யாரெல்லாம் தேடி வருகிறார்களோ அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய பணியை செய்யக்கூடியவர் தான் இந்த ரபேல். அப்ப இந்த 3 அதிதூதர்களும் உங்களுக்கும் எனக்கும் இவர் யாரெல்லாம் தேடி வருகிறார்களோ அவர்களுக்கு முப்படை தளபதிகளைப் போல நமக்கு நல்ல செய்தியை அறிவிக்கின்றவராக, நமக்கு என்ன பண்றாங்க? தீமையிலிருந்து விடுவிக்கக்கூடியவராக, நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவராக, அதிலும் குறிப்பாக இந்த உலகையே ஒழுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கொரோனா தொற்றிலிருந்து நாம் எல்லோரும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் இந்த அதிதூதர்களுக்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப திரு அவை வரலாற்றில் இந்த 3 அதிதூதர்கள் இருக்கிறார்கள், எல்லாருக்கும் அறிஞ்சு. ஆனால் அதாவது திருச்சபைக்கு வேண்டிய
ஒரு நூல் இருக்கிறது. அது திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாத ஒரு நூல். அந்த நூலில் என்ன சொல்றாங்கன்னா 7 அப்படின்னா என்னது அர்த்தம்? ஃபுல்னஸ், அதாவது நிறைவு. 7 திருவருள் சாதனம் அப்படின்னு சொல்றோம்ல, அதே போல திரு அவைக்கு வெளியிலே அங்கீகரிக்கப்படாத அந்த ஏக நூலில் 7 அதிதூதர்கள் இருப்பதாக சொல்றாங்க. அதுல முதல்ல வருவர் யாரு? அதுலயும் முதல்ல வருவர் யாரு? மிக்கேல், அடுத்து கப்ரியேல், அடுத்து 3வது ரபேல், அடுத்து 4வது உரியேல், 5வது சீத்தியேல், 6வது ஜகுதியேல், 7வது பரசியேல். இப்படியாக திருச்சபைக்கு வெளியிலும் அங்கீகரிக்கப்படாத வேறு 4 அதிதூதர்கள் இருப்பதாக திரு அவை நமக்கு சொல்கிறார். சரி, இந்த 3 அதிதூதர்களை பற்றி விவிலியத்தில் எங்கேயாவது இருக்கா? ஒவ்வொரு நாளும் நமது ஆலய பணியாளர் அல்லது திருச்செபமாலை சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுகிறோம்? திருச்செபமாலை முடிக்கின்ற பொழுது அதிதூதரான அச்சிஷ்ட மிக்கேலே, கப்ரியேலே, ரபேலே, நாங்கள் எத்தனை நீச பாவிகளாக இருந்தாலும் எங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு கொடுங்கள் என்று இந்த 3 அதிதூதர்களை நோக்கி நாம் மன்றாடுகிறோம். அப்ப மிக்கேலை பற்றி எங்கே வருகிறது என்றால் தானியேல் புத்தகம் அதிகாரம் 10 வசனம் 13 அங்கே என்ன பண்ணுகிறார் என்றால், மிக்கேலுடைய பணி என்ன சொன்னேன்? தீமைகளை எதிர்த்து போராடக்கூடியவர். அப்ப இந்த மிக்கேல் என்ன செய்கிறார்? மிக்கேல் என்ன செய்கிறார் என்றால், இஸ்ராயேல் மக்களின் தலைவராக, போர் தளபதியாக இருந்து அவர்களை தீமையிலிருந்து விடுவிக்கின்ற பணியை செய்யக்கூடியவர்தான் இந்த மிக்கேல் என்ற புனிதர். எனவே தானியேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலும் இந்த மிக்கேலை பற்றி அதிகமாக சொல்லப்படுகிறது. அப்ப இந்த மிக்கேலுடைய முக்கியமான பணி என்ன? தீமைகளை நீக்கி நன்மைகளை கொடுப்பது, தீமைகளிலிருந்து மக்களுக்கு விடுதலை கொடுப்பது. இந்த ஒரு பணியை நிறைவாக செய்யக்கூடியவர்தான் யாரு? இந்த மிக்கேல். அதே போல யூதா புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலும் இந்த மிக்கேலை பற்றி சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது என்றால், சாத்தானை அவர் கடிந்து கொள்கிறார், சாத்தானை அவர் விரட்டுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அதே போல விவிலியத்தினுடைய கடைசி புத்தகம் எது? திருவெளிப்பாடு. அதில் தான் பார்க்குறோம், இன்னைக்கு வான் படைகளின் ஆண்டவரே இந்த தியான பாடல் பாடணும்ல, அதே போல அழகையை சாத்தானை எதிர்த்து வெற்றியை பெற்று தரக்கூடியவராக தூய மிக்கேல் திருவெளிப்பாட்டு நூலில் இப்படியாக சித்தரிக்கப்படுகிறார். அப்ப மிக்கேலுடைய பணி விவிலியத்தில் இப்படி செயல்படுகிறார். இரண்டாவதாக கப்ரியேல் என்பவருடைய பணி எங்கே செயல்படுகிறது என்றால், தானியேல் புத்தகம் அதிகாரம் 9:21 சொல்லப்படுகிறது. அதாவது காட்சியிலே விளக்குகிறார். என்ன விளக்குகிறார்? கப்ரியேல் சக்கரியாவுக்கு காட்சியை சொல்லுகிறார், மாதாவுக்கு மங்கள வார்த்தை சொல்லி நல்ல செய்தியை அறிவிக்கின்ற பணியை கப்ரியேல் செயல்படுவதாக தானியேல் புத்தகத்திலும் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலும் சக்கரியாவுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். கடைசியாக ரபேல் என்பவர் தோபித்து புத்தகம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வருகிறது. என்ன வருது? அதாவது தோபித்தினுடைய தந்தை தொபியாசுக்கு கண் பார்வை இல்லை. ஒரு மனிதனுக்கு கை கால் இல்லாமலும் பரவாயில்ல, ஆனா கண் இல்லாம பார்வை இல்லாமல் வாழ முடியுமா? வாழ முடியாது. எனவே தனது தோபித்தினுடைய தந்தை தொபியாசுக்கு கண் பார்வை இல்லாமல் இருக்கிறார். அவருக்கு பார்வையை கொடுத்து அவருக்கு குணப்படுத்தும் மருத்துவராக ரபேல் செயல்படுவதை தோபித்து புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். இப்படியாக அதிதூதர்கள் விவிலியத்திலும் மனித வாழ்க்கையிலும் இப்படி செயல்படுகிறார்கள், செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அதிதூதர் வரிசையிலே முதலாக வருகின்ற தூய மிக்கேல் அதிதூதரை நாம் பாதுகாவலராக பெற்றிருப்பது இன்னும் சால சிறந்தது. நாம் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனவே கடந்த ஆண்டுகளிலே தூய மிக்கேல் அதிதூதர் வழியாக எத்தனையோ நன்மைத்தனங்களை நாம் நிறைவாக பெற்றிருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய பாதுகாவலர் நம்மை தீமையிலிருந்து, தீய சக்திகளிலிருந்து, அழகையின் ஆதிக்கத்தில் இருந்து நம்மை விடுவிக்கவும் மிக்கேல் அதிதூதருடைய அருளும் இரக்கமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் இந்த காடமங்கலம் கிராமத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு மட்டுமல்ல, யார்
யாரெல்லாம் இந்த மிக்கேல் அதிதூதர் மீது நம்பிக்கை வைத்து நாடி தேடி வருகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு கொடுக்கின்ற ஒரு போர்படை தளபதியாக தூய மிக்கேல் அதிதூதர் நமக்கு முன்னும் நமக்கு பின்னும் வலதும் இடதுமாக இருந்து தொடர்ந்து நம்மை கரம் பிடித்து வழிநடத்த இன்றைய திருப்பலியை தொடர்ந்து மன்றாடி இறை ஆசிரியை வேண்டுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நமது மன்றாட்டுகளை எழுப்புவோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, எம் ஊரில் உள்ள மக்கள்கள், எம் உற்றார் உறவினர் அனைவரையும் உம் திருப்பாதத்தில் வைத்து மன்றாடுகின்றோம். எல்லோருக்கும் உடல் உள்ள நலம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். எங்கள் பரம்பொருளே இறைவா, கல்வி பயிலும் மாணவ மாணவியை நிறைவாக ஆசீர்வதியும். இப்பெருந்தொற்று காலத்தில் நிறைவான கல்வியை பெறுவதற்கான கால சூழ்நிலையை நீர் அமைத்து தந்திட வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். எங்கள் விண்ணக தந்தையே இறைவா, குடும்ப உறவில் வாழும் நாங்கள் ஒருவரை ஒருவர் மதிக்கவும் தாழ்ச்சி என்னும் புண்ணியத்தை கடைபிடித்து ஒருவரை ஒருவர் ஏற்று வாழவும் இறை ஞானத்தின்படி வாழ்ந்து நற்செயல்கள் புரிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைக்காக, குடும்ப தேவைக்காக மௌனமாக மன்றாடுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். சகோதரிகளே, சகோதரரே, உங்களுடையதும் என்னுடையதுமான திருப்பலி எல்லாம் நல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். அன்போடு எம்மை பராமரித்தாளும் இறைவா, உமக்கு நிறைவுகள் அழைத்துமே காணிக்கைகளை உன் திருமுன் கொண்டு
சிறந்து விளங்குவதால் நீர் அளவு கடந்த மாண்புடையவர் என்றும் அனைத்திற்கும் மேலான அன்புக்கு உரியவர் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு காட்டுகின்றேன். அவர் வழியாகவே வானதூதரின் பெருங்குரல் உமது மகத்துவத்தை கொண்டாடுகின்றது. அவர்களோடு நாங்களும் சேர்ந்து உமது புகழை ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபலவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஸ்டீபன் ஆண்டனி,
இன்றைய திருப்பலியிலே பங்கெடுக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும், காடமங்கலம் கிராம இறை மக்களையும், புனித மிக்கேல் அதிதூதரை பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் கண்ணீரோடும் கவலையோடும் தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப தேவைகளை உமது ஆற்றலாலும் வல்லமையாலும் நிரப்பி உமது அருளை எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்கள் மீதும் தயவாய் பொழிவீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மேலும் இவ்வுலகில் உமது உகந்தவரான இறந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் நல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்கள் அனைவருக்கும் அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அமைதியையும் ஒற்றுமையையும் நிறைவாக திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறினுடைய திருவிருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். தேவரீர் நிலத்தில் இடங்களிவர் நான் சொல்லுகின்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், நான் அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது வழங்கப்பட இருக்கின்ற இந்த வெண்மை நிற அப்ப வடிவமானது கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் மட்டும் வழங்கப்படும். தயவு செய்து பிற சபையார் யாரும் இதை பெற முயற்சிக்க வேண்டாம். எனவே நற்கருணை பெறுகிறவர்கள் தயவு செய்து பீடத்திற்கு முன்பாக வந்து கரங்களில் மட்டும் நன்மையை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே திவ்ய நற்கருணை பெறுகின்றவர்கள் வரிசையாக பீடத்திற்கு முன்பாக கரங்களில் வந்து பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறேன்.
ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, நம்முடைய பாதுகாவலர் தூய மிக்கேல் அதிதூதருடைய திருமண நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கும் முகத்தால் கரகோசை எழுப்பி ஒருவர் மற்றவரோடு நம்முடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வோம். இன்றைய திருவிழா நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறுவதற்கு கொடியேற்ற நாளிலிருந்து இந்நாள் வரையும் நாளையும் அனைத்து ஏற்பாடுகளையும் ஏற்பாடு செய்த கிராம பொறுப்பாளர்கள், கிராம இறை மக்கள் அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களை கரவழி மூலம் அவர்களுக்கு தெரிவிப்போம். மேலும் இந்த இனிய நாளில் இன்றைய திருப்பலி நிகழ்வுகள் சிறப்பாக முழுமையாக நடைபெறுவதற்கு பீட அலங்காரம் மற்றும் ஆலய திருவழிபாட்டு நிகழ்வுகளை சிறப்பாக ஏற்பாடு செய்த கொன்சாட்டா அருட்சகோதரி உத்திரை மேரி, அருட்சகோதரி ஜாக்லின் மேரி அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை கரவழி மூலம் அவர்களுக்கு தெரிவிப்போம். மேலும் இன்றைய திருப்பலி சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் சாயல்குடி பங்கிலே பணிபுரிகின்ற நமது பாடகர் குழுவினர். எனவே பாடகர் குழுவினரை வழிநடத்திய செல்வன் வினோத், செல்வன் நிக்கோலஸ் மற்றும் அவரோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய 4 சகோதரிகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை பலத்த கரவோசை மூலம் அவர்களுக்கு தெரிவிப்போம். மேலும் இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு நம்முடைய ஆலய பணியாளர் திருவள்ளுவர் பிரான்சிஸ் அவர்களுக்கும் மற்றும் இன்றைய நிகழ்வுகளை ரெக்கார்ட் செய்த செல்வன் சார்லஸ் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பலி முடிந்த உடனே சப்பர பவனி ஆரம்பமாகும். எனவே இறை மக்கள் அனைவரும் பக்தியோடு நம்முடைய பாதுகாவலர் மிக்கேல் அதிதூதருக்கு உரிய மதிப்பையும் மாண்பையும் கொடுத்து பக்தியோடு நமது ஆலய வீதிகளிலே வருகின்ற பொழுது அவருடைய அருளை ஆசிரை நிறைவாக பெற்று செல்ல இந்த சப்பர பவனி நமக்கு உதவி செய்யும். எனவே சப்பர பவனியில் தொடக்கம் முதல் இறுதி வரை பயபக்தியோடு நீங்கள் அந்த வழிபாட்டில் பங்கேற்குமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நாளை காலை சரியாக 7 மணிக்கு நமது ஆலயத்தில் இதே போல திருவிழா நிறைவு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து கொடி இறக்கமும் நடைபெறும். எனவே நாளை காலை சரியாக 7 மணிக்கு திருவிழா நிறைவு திருப்பலியும் கொடி இறக்கமும் நடைபெறும். அதிலும் நீங்கள் பங்கேற்று நமது பாதுகாவலர் மிக்கேல் அதிதூதருடைய ஆசிரியை பெற்றுச் செல்ல உங்களை அன்போடு வேண்டுகிறேன். அனைவரும் எழுந்திருந்து இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோம். நன்றி கூறி வேண்டுவோமாக. வாழ்வுக்கு வழிகாட்டும் இறைவா, அதிதூதர்களும் புனித